பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாக்காமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். சிகரெட்டு பிடிக்கிறது, கஞ்சா பிடிக்கிறது, கடைகளில் விற்கிறது, நீ போகும்போது சிகரெட்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க. இதுதானே இது இல்லைன்னா போதை பழம். இன்னும் நிறைய இருக்குது. அந்த முட்டாய்கள்லாம் வாய்க்குள்ளே போட்டு சாப்பிட்றது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனுடைய பாதிப்பு என்ன புரிஞ்சுதா? இங்கெல்லாம் அதுலேருந்து அது தொடவே கூடாது. சிகரெட்டு, பீடி, சாராயம், பிராண்டி, இந்த விஷயங்களுக்கு நீங்கள் போகவே கூடாது. போனால் என்ன ஆகும்? உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? சீரழிஞ்சிடும். உங்களை நம்பி இருக்கக்கூடிய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பிள்ளைகள் எல்லாருமே ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவாங்க. அப்படிதானே? நினச்சிப்பாரு. அதில் ஒன்றுமே கிடையாது. அதில் சிகரெட்டு குடிக்கிறதையோ தண்ணி அடிக்கிறதோ ஒன்றாக்கி நம்முடைய செயல்பாடை இல்லாமல் ஆக்கி இந்த சமுதாயத்துக்கு, இந்த குடும்பத்துக்கு நம்ம ஒரு பாரமாக போயிடும். அப்போ அதற்காக தான் இந்த மாதிரிப்பட்ட விளையாட்டுகளை எல்லாம் நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா நீங்களாம் உடம்புல ஒரு தெம்பை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு வரும். இப்போ இது ஏன் இதுக்கு முன்னாடி இல்லை? இந்த மாதிரிப்பட்ட நடவடிக்கைகளை நம்ம செய்யணும். நம்ம ஊரில் மட்டும் இல்லை, இந்தியா பூரா இப்போ தான் அதனுடைய வளர்ச்சி. அப்போ இதில் யார் பாதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? நான் பாதிச்சேன். எப்படி பாதித்தேன்? நான் சீரட்டு குடிச்சு உடம்பே பழைப்பனா, என்னுடைய பிள்ளைகளுக்கு அப்பாவாக இருப்பானா, என்னுடைய மனைவிக்கு நான் கணவனாக இருப்பானா, இந்த சமுதாயத்துக்கு ஒத்தனாக இருப்பானா? இல்லை. என்னுடைய ஹார்ட்டை பற்றி ஆப்ரேஷன் பண்ணாங்க. எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க? சிகரெட்டு குடிக்கிறது ஹார்ட்டை மட்டும் இல்லை பாதிக்கிறது. நான் மட்டும் பாதிக்கல, என்னுடைய குடும்பமும் பாதிச்சிருக்கு. அதனால் நீங்கள் சிகரெட்டை குடிக்கிறேன். போதைப் பொருள் ஒழிப்பு தினமாக இன்னைக்கு சர்வதேச அளவில் என்ன பண்ண, சர்வதேசம்னா உலகம் ஃபுல்லாக கொண்டாடிட்டு இருக்காங்க. சரியா? இது எதுக்கு கொண்டாடுறாங்கிறது, எதுக்காக கொண்டாடு? ஒரு விழிப்புணர்வு. இளைஞர்கள், மாணவர்கள், சிறுவர்கள் எல்லாருமே ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடாதுன்னு ஒரு விழிப்புணர்வுக்காக கொண்டாடும். நம்ம இன்னைக்கு இந்த மணி வெயிட் லிஃப்டிங் அண்டு ஸ்போர்ட்ஸ் சென்டர் சார்பாட்டு நம்மளும் இன்னைக்கு இந்த ஒரு விழிப்புணர்வை எடுத்துகிட்டு போகிறோம். இதெல்லாம் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லுவோம்னா, நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிறத வெளியும் போய் நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லணும். ஏன்னா போதைப் பொருள்ங்கிறது என்னது? போதைப் பொருள் வந்து உடலையும் அழிக்கும், எதிர்காலத்தையும் அழிக்கும், மனதையும் அழிக்கும். ஒரு பெரிய தீய சக்தி. சரியா? நம்ம பண்ணது வந்து அது ஒரு தீய சக்தி. சரியா? அதனால நம்ம அந்த போதைப் பொருளுங்கிற ஒரு தீய சக்தியை நம்ம மனசார நினைக்கவும் கூடாது, எடுக்கவும் கூடாது. நம்ம நண்பர்களையும் நல்ல விளையாட்டு, இந்த மாதிரி உடற்பயிற்சி, இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம அவங்கள வந்து என்ன ஊக்குவிச்சு நம்ம இந்த போதை இதை வந்து எதிர்ப்புங்கிறத வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் அவேர்னஸாட்டு சொல்லி ஆகணும். சரியா? யாராவது நல்ல நண்பர்கள் வந்து தீய வழியில் போனாலே நம்ம என்ன செய்யணும்? தடுத்தரணும். அதுதான் நம்மளுடைய முழு எண்ணமாட்டு வச்சுக்கணும். சரியா? நன்றி.